வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தார். என்ன வீடியோ, எதை பற்றி பேசியிருந்தார் அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு எதை பற்றிங்க பேச போகிறாரு? ஒன்று விஜயை பற்றி பேசுவார், இல்லை தாவேகா தொண்டர்களை பற்றி பேசுவார். இப்போ அதுதான் அவரோட ஒரு முழு நேர வேலையாகவே இருக்குது. சரியா? அப்படி விஜயை பற்றி பேசியிருந்தது, தாவேகா தொண்டர்களை பற்றி பேசியிருந்த ஒரு வீடியோ. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி துண்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது தெரியுமா, எவ்வளோ மரியாதைக்குரியது தெரியுமா? அதை வந்து அப்படியே விஜய் நடந்து வரும்போது தூக்கி வீசுகிறானுங்க. சரியா? அந்த தாவேகா தொண்டர்கள்லாம் தூக்கி வீசுறாங்க. என்னதான் பல விமர்சனம் இருந்தாலும் திமுக காரன் வந்து அந்த கட்சி துண்டை எப்படி மதிப்பான் தெரியுமா? தண்ணி அடிச்சுட்டு போதையில் விழப்போனா கூட அவன் கூட மண்ணில் விழுவான். ஆனால் அந்த கட்சி துண்டு கீழே விழுகாமல் கையில் அப்படி இறுக பிடிச்சிருப்பான் தெரியுமா? அதுதான் அந்த துண்டு மேலே வச்சிருக்க பற்று அப்படின்ற மாதிரியான ரொம்ப அந்த பற்றை பற்றி ரொம்ப முட்டு கொடுத்து பேசியிருப்பாப்புல. இதை எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்தேன். அந்த வீடியோவில் நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட் ஷோ மாதிரி வண்டியில் வாராரு. அவங்க கட்சி தொண்டர்கள் எல்லாம் துண்டை தூக்கி அப்படியே மூஞ்சியிலே விட்டு எறிகிறாங்க, மூஞ்சியில் அடித்து விழுகுது. இதெல்லாம் சாட்டை துரைமுருகனே பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஏன்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? திமுக காரங்களா, உங்களை தான் கேட்குறேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உங்களுக்காகத்தானே ஒரு மனுஷன் வந்து ரொம்ப முட்டு கொடுத்து பேசினாரு. கடைசியில் பார்த்தா நீங்களே துண்டை வீசி எறிஞ்சிருக்கீங்க. அந்த முட்டுக்காகவாது கொஞ்சம் மரியாதை கொடுத்து தூக்கி வீசாமல் இருந்திருக்கலாம். சரி, ஆகாத மாமியார் கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படின்ற மாதிரி விஜய் தொண்டர்கள் எது செஞ்சாலும் குத்தமாக தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணனுக்கு தெரியுது. என்ன பண்ணுறது, காமால கண்ணுக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தான் தெரியும். சரி, மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.